ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வாரத்திற்கு இடையில் நாம் இந்த தேர்வினை எழுதப் போகிறோம். சென்ற வாரத்திற்கான கேள்விகளும் சென்ற வாரத்திற்கான பாடங்களில் உள்ள கேள்விகளும் இந்த தேர்வில் அடங்கும். இந்த தேர்வில் பெரும்பாலான கேள்விகள் நன்கு சிந்தித்து பதில் எழுதுவது போல் அமைக்கப்பட்டுள்ளது. நேரடியாக கேட்காமல் கொஞ்சம் மறைமுகமாக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. நன்கு குறிப்புகளை எடுத்துக்கொண்டு பதில் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி எண் 1. துவரை எந்த கிரகத்திற்கான தானியம்? நாம ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தானியம் கற்றுக்கொண்டோம். அது பரிகாரத்திற்கும் சரி, யாருக்காவது தானம் அளிப்பதற்கும் சரி, அல்லது அதை உணவாக உண்பதாகவும் சரி, எந்த கிரகம் பலம் இன்றி இருந்தால் ஒரு ஜாதகத்தில் அவர் குறிப்பிட்ட தானியத்தை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு. சில பேருக்கு புதன் தசை நடக்குதுன்னா பச்சை பயிறு அடிக்கடி சாப்பிட்டா நல்லது. முளைக்கட்டின பச்சை பயிறு சாப்பிட்டா நல்லது. அதே மாதிரி யாருக்காவது தானமாகவும் கொடுக்கலாம், அதை வைத்து வழிபாடும் செய்யலாம். அந்த மாதிரி இந்த கேள்வி என்ன என்றால், துவரை எந்த கிரகத்திற்குரிய தானியம்? இந்த குறிப்பிட்ட கிரகத்தின் திசை நடக்கும் பொழுதோ, அல்லது ஜாதகத்தில் பலமிழந்து இருந்தாலோ, அல்லது சில தோஷங்கள் ஏற்பட்டிருந்தாலோ, இந்த கிரகத்திற்கு துவரையை உணவாக உண்ணலாம், அல்லது யாருக்காவது தானமாக அளிக்கலாம், பூஜைக்காக பயன்படுத்தலாம் என்பதற்காக நாம் அந்த வகுப்பில் இதனை கற்றுக்கொண்டோம். இந்த கேள்வி என்னவென்றால், துவரை எந்த கிரகத்திற்குரிய தானியம்? சரியான விடையை குறித்துக் கொள்ளவும். கேள்வி எண் 2. கருங்குவளை பூ எந்த கிரகத்திற்கு உரியது? ஒவ்வொரு கிரகத்திற்கும் நாம் பூக்கள் கற்றுக்கொண்டோம். அது வழிபாட்டிற்கும் சிறந்தது. அந்தந்த கிரகத்திற்கு வழிபாடு செய்வதாலும் சரி, அல்லது அந்த கிரகத்திற்கான அதிதேவதைகளை வழிபாடு செய்யும் பொழுது, அல்லது நமக்கு மனதிற்கு பிடித்த குலதெய்வமாகவும் இருக்கலாம், அல்லது மனதிற்கு பிடித்த ஈசனாகவும் இருக்கலாம், வழிபாடு செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட பூவை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. அந்த கிரகத்திற்கும் பரிகாரம் செய்வது போல் இது ஆகும். இது கருங்குவளை பூ எந்த கிரகத்திற்கு உரியது? நாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் பூக்கள் கற்றறிந்தோம். இது கேள்வி கருங்குவளை பூ எந்த கிரகத்திற்கு உரியது? கேள்வி எண் 3. இது பொறுத்துக. அதாவது நம்ம கிரகங்களின் குணங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் குணங்கள் பற்றி ஆராய்வதற்கு 3 முக்கிய குணங்களை பற்றி, தலையாய குணங்களை பற்றி கற்றுக்கொண்டோம். நம்ம ஒரு தேர் பிக்சர் கூட காட்டியிருந்தோம். தேர்ல மேல கொடி பறக்கிறதுக்கு, அறிவு என்ற கொடி பறப்பதற்கு இந்த 3 குணங்கள் அவசியம். சாத்வீகம், ராஜசம், தாமசம். இது எந்த குணமும் தாழ்ச்சி என்றோ எந்த குணமும் உயர்ச்சி என்றோ கூறப்படவில்லை சாஸ்திரத்தில். நாம தான் பிரிச்சுக்கிறோம். இப்போ எந்த குணத்திற்கு எந்த நட்சத்திரம் பொருந்தும் என்பதை நாம் பொருத்த வேண்டும். நாம் ஒவ்வொரு 27 நட்சத்திரங்களையும் இந்த குணங்கள் வாரியாக பிரித்தோம். சாத்வீக நட்சத்திரங்கள் எது எது, ராஜச நட்சத்திரங்கள் எது எது, தாமச நட்சத்திரங்கள் எது எது என்று பிரித்தோம். இப்பொழுது நாம் ஒரு பக்கம் குணங்களும் இன்னொரு பக்கம் நட்சத்திரங்கள், 3 நட்சத்திரங்கள் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே குறிப்பு எடுத்துக்கொண்டவற்றை எடுத்து அதனை ஆராய்ந்து இதற்கான பதில் அளிக்கவும். சாத்வீகத்துக்குரிய நட்சத்திரம் எது? சித்திரை, கேட்டை, அஸ்தம். இதில் சாத்வீகத்திற்குரிய நட்சத்திரம் எது? ராஜசத்துக்குரிய நட்சத்திரம் எது? அதே போல் தாமசத்துக்குரிய நட்சத்திரம் எது என்பதை நன்கு குறிப்பு எடுத்து பதில் அளிக்கவும். கேள்வி எண் 4. இதுவும் பொறுத்துக. இந்த தேர்வில் நம்ம ரொம்ப பொறுத்துகவா தான் எடுத்திருக்கோம். அதாவது 12 மாதங்கள் ஜாதகத்துல சூரியன் எந்த கட்டத்துல இருக்கோ அந்த மாதத்தில் பிறந்துள்ளார் என்று அர்த்தம். அந்த குறிப்பிட்ட தமிழ் மாதத்தில் பிறந்துள்ளார் என்பது அர்த்தம். இதை உத்தராயணம் என்றும் தட்சிணாயனம் என்றும் எடுத்துக்கொள்வோம். அதாவது தை முதல் ஆணி வரை உள்ள மாதங்கள் உத்தராயணம் என்றும், ஆடி முதல் தனுசு மார்கழி வரை உள்ள மாதங்கள் தட்சிணாயனம் என்றும் எடுத்துக்கொள்வோம். இதில் ஒவ்வொரு மாதங்களையும் 12 மாதங்களாக எடுத்துக்கொண்டு ஒரு வருடத்திற்கு 2 பிரித்து மொத்தம் 6 ருதுக்களை பிரித்துள்ளார். 6 ருதுக்கள். கிருஷ்ம ருது, வருஷ ருது, சரத் ருது, சிசிர ருது, வசந்த ருது, ஹேமந்த ருது என்று 6 ருதுக்கள் உண்டு. அதாவது ஒவ்வொரு ருதுக்கும் 2 மாதங்கள், மொத்தம் 12 மாதங்கள். இப்ப இங்க கேள்வி என்னன்னா,
ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குரிய சரியான ருது எது? சித்திரை வைகாசிக்குரிய சரியான ருது எது? ஆனி ஆடிக்குரிய சரியான ருது எது? ஆவணி புரட்டாசிக்குரிய சரியான ருது என்பதை பொறுத்த வேண்டும். பொறுத்துவிட்டு எந்த பொருத்தம், நான் ஏற்கனவே சரியான பொருத்தத்துடன் இணைத்து சரியில்லாத பொருத்தத்தையும் சேர்த்து ஒரு 4 பிரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் சரியான பொருத்தம் எது என்பதை குறிப்பிடவும். கேள்வி எண் 5. சூரியனிலிருந்து 7வது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நிலை டேஸ் என்றும், டேஸ் தான் அப்படி இருக்கு, டேஸ் என்றும், சந்திரனிலிருந்து 7வது ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் நிலை டேஸ் என்றும் கூறுவோம். இந்த சூரியன்ல இருந்து உங்க ஏதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. சூரியன் எந்த வீட்டுல இருக்கோ அங்க இருந்து எண்ணணும். சூரியன் இருக்கிற வீட்டை சேர்த்து எண்ணும் பொழுது 7வது வீட்டுல சந்திரன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு என்ன? பௌர்ணமியா அமாவாசையா? அவ்வளவுதான். அதே மாதிரி சந்திரன்ல இருந்து எண்ணணும். சந்திரன்ல இருந்து எண்ணணும்னா அங்க இருந்து 7வது வீட்டுல சூரியன் இருந்தா அதற்கு பெயர் என்ன? அது பௌர்ணமியா அமாவாசையா என்பதை தான் பதிலாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒருவேளை சூரியனிலிருந்து 7வது ராசி சந்திரன் சஞ்சரிக்கும் நிலை பௌர்ணமி என்றால், சந்திரனிலிருந்து 7வது ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் நிலை அமாவாசை என்றால் முதல் பதிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். முதல் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம். இல்ல, சூரியனிலிருந்து 7வது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நிலை அமாவாசை என்றும், சந்திரனிலிருந்து 7வது ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் நிலை பௌர்ணமி என்றும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அப்பொழுது 3வது ஆப்ஷன் இ என்பதை செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க எது சரியான பதிலோ அதற்கேற்ற பதிலை ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. கேள்வி எண் 6 பொறுத்துக்க. அதாவது ஆண் நட்சத்திரம், பெண் நட்சத்திரம், அலி நட்சத்திரம் என்று கிரகங்களுக்கும் உண்டு, நட்சத்திரங்களுக்கும் உண்டு. ஆண் நட்சத்திரத்தை புருஷ நட்சத்திரம், புருடம் என்று கூறுவார். புருடம் தமிழர் புருடச நட்சத்திரம் என்றும், பெண் நட்சத்திரத்தை ஸ்திரீ நட்சத்திரம் என்றும், மீதமுள்ளதை அலி நட்சத்திரம் என்றும் கூறுவார். 27 நட்சத்திரங்களும் இவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது. 9 கிரகங்களும் இவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த கேள்வியில் நட்சத்திரங்கள் எது எது? புருஷ நட்சத்திரம் எது? ஸ்திரீ நட்சத்திரம் எது? அலி நட்சத்திரம் எது? 3 தான் கொடுத்திருக்கு. புனிதசிரீடம், பூசம், கேட்டை. இதுல புருஷ நட்சத்திரம் எது, ஸ்திரீ நட்சத்திரம் எது, அலி நட்சத்திரம் என்பதை சரியாக பொருத்தி பதிலை கூற வேண்டும். கேள்வி எண் 7. ஆண் கிரகம், பெண் கிரகம், அலி கிரகம். ஒண்ணும் இல்ல, புருஷ கிரகம், ஸ்திரீ கிரகம், அலி கிரகம். 9 கிரகங்களையும் இந்த குரூப்ல பிரிச்சிருக்கோம். எது எது ஆண் கிரகம், எது பெண் கிரகம், எது அலி கிரகம். இது நம்ம பிறக்கப்புற குழந்தையை கணக்கு சொல்லலாம். அதே போல் அதாவது அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை விட பிறக்கும் குழந்தை ஆண் தன்மை மிக்கவரா பெண் தன்மை மிக்கவரா என்பதை கூறுவதற்கு இது பயனுள்ளதாக. ஆண் கிரகம் எது? ராகு புதன் குருவுல எது ஆண் கிரகம், எது பெண் கிரகம், எது அலி கிரகம் என்பதை நாம் குறிப்பிட்டு அதற்கு பின் எது சரியான பொருத்தம் என்பதை குறிப்பிட வேண்டும். கேள்வி எண் 7, 8. இப்பொழுது 7 பார்த்தோம், இப்பொழுது 8. கருமை நிறத்திற்குரிய கிரகம் எது? கருமை நிற, ஒவ்வொரு கிரகத்துக்குமே நிறங்கள் குறிப்பிட்டோம். இந்த நிறங்கள் வஸ்திரமாகவும் இருக்கலாம். ஒரு இடத்துல கருப்பா இருக்குன்னா அந்த இடத்துல அந்த கிரகத்தினுடைய சஞ்சாரம் இருக்குன்னே அர்த்தம். ஒரு இடத்துல சிவப்பா இருக்குன்னா அந்த சிவப்புக்குரிய கிரகத்தின் சஞ்சாரம் இருக்குன்னு அர்த்தம். சில பேர் மணிக்கட்டுல கருப்பு கயிறு கட்டிக்குவாங்க, சில பேர் சிவப்பு கயிறு கட்டிக்குவாங்க. இதெல்லாமே காரணம் உண்டு. காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது. சில பேர் கருப்பு கலர் கேப் போட்டிருப்பாங்க, சில பேர் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க. கருமை நிறத்திற்குரிய மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் இல்லாமல் அது நடக்காது. இங்கு கருமை நிறத்திற்குரிய கிரகம் எது? புதனா, ராகுவா, செவ்வாயா, கேதுவா என்பதை குறிப்பிட வேண்டும். கேள்வி எண் 9 பொறுத்துக்க. அதாவது 5 கிரகங்கள் ஒரு பக்கம் கொடுத்திருக்கோம். மொத்தம் 9 கிரகங்களுக்குமே ஜாதி வாரியா பிரிச்சிருக்கோம். இந்த ஜாதி என்பது சார்ந்துள்ளது என்று அர்த்தம். ஜாதி என்பது நாம மனிதர்களுக்கு வகுத்த இந்த கெட்ட வார்த்தை அல்ல. ஜாதி என்றால் சார்ந்துள்ளது. 9 கிரகங்களும் ஏதோ ஒரு முறையை சார்ந்துள்ளது. அந்த முறையை தான் நாம் ஜாதி என்று சொல்கிறோம். இந்த கேது என்ற கிரகம் பிராமணரா, சத்தியனா, வைசியனா, சூத்திரனா, சங்கிரமனா? அதே போல் சுக்கிரன் என்ற கிரகம் எந்த ஜாதியினர், எந்த பிரிவினர்? செவ்வாய் என்ற கிரகம் எந்த பிரிவினர்? சந்திரன் என்ற கிரகம் எந்த பிரிவினர்? சனி என்ற கிரகம் எந்த பிரிவினர் என்பதை சரியாக பொருத்தி அதற்கான பதிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். கேள்வி எண் 10. இதயத்திற்குரிய கிரகம் எது?
நம்ம உடல் உறுப்புல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு கிரகங்களை நியமிச்சிருக்காங்க. அதை நாம் கற்றுக்கொண்டோம். இதில் இதயத்திற்குரிய கிரகம் எது? எப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லலாம். நான் இதயத்துல ஏதேனும் பிரச்சனை வருமான்னு சொல்லலாம். எத்தனையோ பேர் இருக்காங்க. சில பேருக்கு தானே வருது. ரொம்ப பேருக்கு வர்றது இல்லல்ல. அப்பன்னா யாரெல்லாம் இதுல சரியா இருக்கார்கள் என்பதையும் இந்த கிரகத்தை வைத்து சொல்லலாம். இதயம் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்துக் கொடுக்கும் அல்லது இதயம் சார்ந்த தீர்வுகளை கொடுக்கும் கிரகம் எது என்பதை நாம் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். எதிர் அன்பர்களே, அனைவரும் பதில்கள் எழுதியிருப்பீர்கள். உங்கள் பதில்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பலாம். யூடியூப் இந்த கமெண்ட்ஸ்லையும் போடலாம். ரெண்டுலையும் பண்ணுங்க. உங்க மதிப்பு செல்ஃப் அசஸ்மெண்ட்ல அதற்கான பதில்கள் திடமான விளக்கத்துடன் அடுத்த வகுப்பில் நாம் கற்றுக்கொள்வோம். அந்த பதில் சேர்றப்ப நம்ம பதில் தானன்னு ரொம்ப அசால்ட்டா பாத்துறோம். அதுக்கான விளக்கங்கள் மிகவும் முக்கியம். அந்த விளக்கத்துடன் நாம் இதற்கான பதில்களை அடுத்த வகுப்பில் ஆராய்வோம். நன்றி.